சின்ன வயசுலேருந்தே உங்கள பார்த்து வளர்ந்த ஒரு 90ஸ் கிட்டா கேட்கணும்னு ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சுன்னா, நீங்க இண்டஸ்ட்ரியில வரப்போ நீங்க ஒரு டீனேஜரா இருந்தீங்க கரெக்ட்டுங்களா சார்? ஆமா. இப்போ அது 17 இயர்ஸ். 17 இயர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ, உங்களோட பழைய இன்டர்வியூ ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன். அதில நீங்க சொன்னீங்க, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நான் என்ன படம் கிடைச்சாலும் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃப்ளாப் ஆகுறப்போ தான் எனக்கு சில படங்கள் ஃப்ளாப் ஆகுறப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு தட் சில சூஸ் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னு. அண்ட் அப்போ தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் வென்ச்சர் வெளிய வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார், இஃப் ஐ அம் ரைட். சேவகன். சேவகன். ஸோ அப்படி இருக்கப்போ, டைரக்ஷனுக்கு அப்பதான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுச்சா சார்? வி ஹேவ் அரைவ்ட். திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டூ டூ. இதுதான் நம்ம ப்ரொஃபஷனா இருக்க போகுது அப்படின்னு. எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அத ரியலைஸ் பண்ணீங்க சார்? இது எனக்கே தெரியாம ஒரு 30, 40 படம் வந்து ரொம்ப கண்ட்ராவியா நடிச்சிருப்பேன் அதுலலாம். நடிப்புனாலே தெரியாதுன்னு வச்சுங்களேன் அப்போல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா தியேட்டரில் பார்த்தா என்னடா இப்படி இருக்கு, அவங்க அழுதுன்னு சொன்னா நான் ஒரு மாதிரி மூஞ்சி பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அவ்வளோதான் நடிப்பு இவ்வளோதான் தெரியுது. ஃபைட்டு தான் நல்லா தெரியும். ஜனங்க டைரக்டர்ஸ் அப்படியெல்லாம் பேசுனா ஃபைட்டு, ஷர்ட்டை கழட்டுறது, பாடி காட்டுறது, அடித்து ஃபைட்டு இதுன்னு. ஸோ அப்படியே ஓடிச்சு வண்டி கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நோ திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, ஓன்லி இப்படி இருந்தால் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸு, சிவாஜி சார் படங்கள் எல்லாம், சிவாஜி சார் இது, நாகேஷ் சார் படம், இதெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். தென் அப்சர்வேஷன் தான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதில் அப்சர்வேஷன். ஈவன் கார் டிரைவிங்லேருந்து சேர்த்து எல்லாம் அப்சர்வேஷன் தான். பார்க்கும்போது வர நான் என்னமோ நினச்சிட்டு இருக்கேன், இது இப்படி இருக்குது, யூ ஷுட் ஹாவ் டைமிங்கு, யூ ஷுட் ஹாவ் அதுக்கு உண்டான ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து படங்கள் பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பேட் ஸ்டேஜ், மார்க்கெட்டு போச்சு. அண்ட் அகெயின் நம்ம டெக் மார்க்கெட் போச்சு. அண்ட் தென் மறுபடி அதுக்காக போராடினேன். போராடி ஒரு செகண்ட் இருங்க, இவங்க போராடுறாங்க இங்கே. ஸோ அண்ட் தென் அப்போ ஐ ரியலைஸ்ட் ஓகே திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த யூனோ சீரியஸ் ஃபில்ம் மேக்கிங்கு, டைரக்ஷனு, ப்ரொடக்ஷன், இந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அது இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அண்ட் அப்ரிசியேஷன் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது. அந்த அப்ரிசியேஷன் இன்னும் ஒரு டானிக் மாதிரி ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படங்கள் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். நவ் ஐ எம் என்ஜாயிங் மை ப்ரொஃபஷன்.